ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில வாரங்களாக பாரதியோட லைஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. பாரதியோட லைஃப் ஸ்டோரி சின்ன வயசுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு வந்தா, அவள் எப்படி கல்யாணம் பண்ணா, அவள் எப்படி குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கிறா, குழந்தைங்கள எப்படி படிக்க வைக்கிறா, குழந்தைங்கள எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்றது தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். பாரதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் இந்த உண்மையான ஸ்டோரியை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிட்டு இந்த எபிசோடு போடுறேங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த உண்மையான தொடர்கதை உங்களுக்கு பிடிக்குங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. கிராமத்துலேயே சுற்றி சுற்றி அவள் இங்கேயே பசங்களும் யாரும் விளையாட மாட்டாங்க, அப்படியே இருந்தா. ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் தொல்லை, அங்கே வாத்தியார் தொல்லை. நீ இதை படிக்க மாட்டேன்றா, அதை படிக்க மாட்டேன்னு திட்டுறாரு. இவோ வீட்டுக்கு வந்தாக்கா அம்மா வேலை செய்யலைன்னு திட்டுறாங்கன்ட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்குறா. இதே மாதிரி நாட்களும் கழிந்து போச்சுங்க. அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்ட்டு. சரி போயிட்டு வாமான்னு அவங்க அம்மாவும் அனுப்பி வச்சாங்க. போய் அந்த ஃபங்க்ஷனையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அக்காவும் தம்பியும் 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியும் அவள் நல்லா தான் படிக்கிறா. ஆனாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவும் டீச்சருங்களும் ரொம்ப சரியாக படிக்கலைன்னு கோபத்தில் திட்டுறாங்க. அப்புறமா தீபாவளியும் வருதுங்க. தீபாவளியும் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. தீபாவளியும் நல்லா செலிப்ரேட் பண்ணி அவங்க ப்ரொவிஷன் ஸ்டோரியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாப்பில் இது வாங்குறாங்க அது வாங்குறாங்கன்னு வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படியே அவளோட 2வது மகளும் பெரியவள் ஆன பிறகு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பொண்ணும் பார்த்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளையும் காரில் பொண்ணை பார்த்துட்டு போனதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாலும் எப்படியோ அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் நடக்குதுங்க. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக அவங்க 2 பேரும் போய் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.